நேற்று ஈவினிங்க மதுரையில் பார்த்துக்கோங்க சரியான மழை. ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து வந்துச்சுன்னு சொல்லலாம். நல்ல காற்று, புயல், மழை. இந்த வாகு பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டு அந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அது மேலே வந்தது. இப்போ வந்து எப்படி சாஞ்சிருக்குன்னு பாருங்களேன். அந்த 2 பக்கமும் தேக்கு மரம் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த தேக்கு மரம் இல்லாட்டினா அந்த பக்கத்து பில்டிங் இருக்கு இல்லையா, சிமெண்ட் கல் வச்ச செங்கல், அந்த இதில் போய் விழுந்திருக்கும். ஆனால் தேக்கு மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். அந்த மரம் எப்படி விழுந்து கிடக்குன்னு பாருங்களேன். ஆனால் இந்த டைம் பார்த்துக்கோங்க, இந்த மரம் விழுகையில் நான் வந்து வீட்டில் இல்லை. நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். மேலே பார்த்துக்கோங்க அப்படியே சீட்டி, அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த சீட்டி வந்து ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அங்கே இப்போ தான் பூவும் பிஞ்சுமா வந்திருந்தேன் அந்த பக்குவம். ஆக்சுவலாக வந்து இந்த மரம் வந்து வீட்டு மேலே விழுகிறது அந்த சைடு தான் கிடந்துச்சு. இந்த பக்கம் டேங்க் வந்து உடஞ்சி அது ஒரு பக்கம் அண்டை கொடுத்துக்கிருச்சு. அந்த டேங்க் இல்லாட்டினா பாத்ரூம் மேலே பார்த்துக்கோங்க, காங்கிரீட்லாம் போடலைங்க. அது வந்து அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கடப்பாக்கல், அந்த கல் தான் வச்சுருக்காங்க. இல்லாட்டினா பாத்ரூம் செவுத்துலேயும் விழுந்து நொறுங்கி போயிருக்கும். உண்மையாகவே சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, ஏதோ ஆண்டவன் புண்ணியந்தான், அப்படி தான் இருந்துச்சு. மாமாவும் என் சின்ன மாமனார் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து நிறையா அணில், காக்கா, தேன் சிட்டு இருக்கு இல்லையா, சுண்டு விரல் சைஸ் தான் இருக்கும், அவெல்லாம் கூடு கட்டி இருக்குது. இப்போ இந்த அணில் பார்த்துக்கோங்க, உங்களை ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அந்த அணில் வந்து ஏதோ கூடு கட்டியிருந்திருக்கும் போல் தெரியுது ஆல்ரெடி. அது குட்டி குட்டியாக வந்து அந்த பஞ்சு, அந்த சருகு எல்லாத்தையும் எடுத்து மரத்தில் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள், சரசரன்னு. இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ வந்து ஒரு 10-11 மணி வாக்கில் வந்து வந்துருவாங்க, மரம் வெட்டிடுவாங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே இருக்கவும் முடியாது மரம். இந்த அணில் என்ன செய்ய போகுது, அது கூடு கட்டுது என்ன செய்ய போகுதுன்றதான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது.